ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அதாவது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தா எபிடமாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. 60,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு வேகன்சி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. வித் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 28 வேகன்சி. எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 60,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க. 71 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 33 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 13,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தா 12th முடிச்சுட்டு டிப்ளமோவில் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க. 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 2 இயர்க்கான எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஆக்சிலரி நர்ஸ் கேட்டிருக்காங்க. 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 2 இயர்க்கான ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிகாம் எம்காம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு மொத்த வேகன்சி. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது முழுக்க டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கவங்க, எலிஜிபிலிட்டி இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ எந்த பதவியை அப்ளை பண்ண போகிறீங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சிலமே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கடைசி தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 9/8/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் சென்ட் ஆகிற மாரி நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.